நீங்கள் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். இப்போ யூ டேக் அப்படின்னா நீங்கள் எடுங்கள். நீங்கள் எடுத்தீர்கள் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் யூ டுக். டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக். நீங்கள் எடுத்திருக்கலாம் அப்படின்றதுக்கு யூ வுட் ஹாவ் டேக்கன். இந்த வுட் ஹாவ் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹாவுக்கு அடுத்து வர்ற வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். டேக், டுக், டேக்கன். ஸோ ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ மாணவர்கள் வாசித்திருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ரீடு. இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ரெட். இந்த ரீடோட பாஸ்ட் டென்ஸ் அதே ஸ்பெல்லிங் தான், ஆனால் உச்சரிப்பு வந்து ரெட் அப்படின்னு உச்சரிக்கணும். அதே மாதிரி தான் அடுத்ததும். ஸ்டூடெண்ட்ஸ் வுட் ஹாவ் ரெட். மாணவர்கள் வாசித்திருக்கலாம். ஸோ ரீட், ரெட், ரெட். உறவினர்கள் சாப்பிட்டிருக்கலாம். ரிலேட்டிவ்ஸ் ஈட். உறவினர்கள் சாப்பிட்டனர், சாப்பிட்ருக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.